யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகம் நடிப்பில் வெளிவந்த கிராமிய படங்கள். கிராமிய படங்களின் வெற்றியை பற்றி பார்க்க போகிறோம். கிராமிய எல்லா படத்துலேயுமே கிராமத்திலேருந்து வர்ற மாதிரி தான் எம்ஜிஆரை காமிச்சிருப்பாங்க. ஆனால் காட்சிகள் நகரத்தில் ஓடுற மாதிரி தான் நிறைய ஓடும். ஆனால் கிராமத்து காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த படத்தை பார்த்தால் பெரிய இடத்து பெண், விவசாயி, உரிமை குரல், அப்புறம் மாட்டுக்கார வேலன், பட்டிக்காட்டு பொன்னையா ஆகிய படங்களை சொல்லலாம். ஓரளவு அதிகமான கிராமிய காட்சிகள் நிறைந்த படங்கள். இவற்றில் பெரிய இடத்து பெண்ணில் வந்து இந்த பாடல் காட்சி பாரப்பா பழனியப்பா அந்த கிராமத்தில் இருந்து வண்டியில் ஓட்டுற மாதிரி, அப்புறம் கட்டோடு குழலாட ஆட அந்த பாடல் கண்ணதாசனும் எம்எஸ் விஸ்வநாதனும் கஷ்டப்பட்டு எப்படி போட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயன் ஸ்டூடியோவில் உட்காந்து இந்த பாடலுக்காக தேடிக்கிட்டு இருக்கும்போது இதை பாடினது எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா, கண்ணதாசன், விஸ்வநாதன், டிஎம் சவுந்தரராஜன் இடையில் கோரஸோடு வருவார். அந்த பாடலுக்கான தேடல்களை அவர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் அந்த படித்த அந்த இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதில் ஒரு நாள் மாணிக்க வாசகர் வந்து மதுரை மாட வீதியில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, வண்ண கோலங்கள் போடுறதுக்காக பொடிகள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டு உரலில் போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டு கேட்டுச்சு, முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடு ஆட அப்படின்னு அந்த பாட்டு வரும். அந்த பாடலை கேட்ட உடனே மாணிக்க வாசகர் அந்த பாடலை அப்படியே எடுத்து தன்னுடைய தேவாரத்தில் பயன்படுத்தியிருப்பார். தேவாரத்தில் 8ஆம் திருமுறையில் அந்த பாடலை சேர்த்துருக்காரு. அது ஞாபகம் வந்தவுடனே கண்ணதாசன் சொல்கிறாரு, எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைத்தது அப்படி சொல்லிட்டு அந்த பாடலை உடனே அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராமிய பாடலுக்கு கொண்டாடுறார். கட்டோடு குழலாட ஆட கண்ணின்ற மீனாட ஆட கொத்தோடு நகையாட ஆட அப்படின்னு வரும் அந்த பாட்டு. கொத்தோடு நகையாட ஆட கொண்டாடு மயிலே நீ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஆரம்பித்தோடனே விஸ்வநாதன் பிரமாதம் அப்படின்ட்டார். அதுக்கு இடையில் வந்து எம்ஜிஆரோட என்ட்ரி வரும். அது ஒரு ஹம்மிங், டிஎம்எஸ் ஒரு பெரிய ஹம்மிங் போட்டு இப்படி வரும். வரும்போது அந்த இதிலே வந்து பாடலில் வரும்போதே தேவாரத்துலேருந்து எடுத்ததை சொல்லிடுவார். தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்சொரியே சின்னவளை நீ ஆடு அப்படின்னு வரும் அந்த பாட்டு. கண்டாங்கி முன்னாட கன்னிமனம் பின்னாட கண்டு கண்டு நான் ஆட செண்டாக நீ ஆடு செண்டாக நீ ஆடுன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அடி, பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட மச்சானின் மனமாட பட்டமிட்டு நீ ஆடு வள்ளி மனம் நீராட தில்லை மனம் போராட ரெண்டு பக்கம் நான் ஆட சொந்தமே நீ ஆடு சொந்தமே நீ ஆடு அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்களா, இந்த தேவார பாடலில் அந்த படத்தை உள்ளே புகுத்துறார். படத்தில் உள்ள கேரக்டர் தில்லை, வள்ளி இந்த 2 கேரக்டரையும் அவர் எப்படி புகுத்துறாரு பார்த்தீங்களா. கரெக்டாக வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த இதை புகுத்தி அந்த பாடலை அப்படி கொண்டு போகிறார். கட்டோடு குழலாட ஆட கண்ணின்ற மீனாட ஆட கொத்தோடு நகையாட ஆட அப்படின்னு அந்த பாட்டு மிகவும் அருமையாக வந்தது. அந்த பாட்டு இன்றைக்கு வரைக்கும் கிராமிய பாடலில் நம்பர் 1ஆக திகழ்வது இந்த பாடல் தான். இதற்கு முன்னால் அதே விஸ்வநாதன் ராமமூர்த்தி போட்ட பாட்டு தான் பாகப்பிரிவில் போட்டிருப்பாங்க. தாளையாம் பூ மூடிச்சு தடம்பாத், அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு. அது இதுக்கு முன்னாடி நம்பர் 1ல் இருந்துச்சு. இந்த பாடல் வந்ததுக்கு பிறகு இந்த பாடல் தான் நம்பர் 1க்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த பாடலை விரும்பி அந்த இலக்கியம் வந்து அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த பாடலில். சரி நேயர்களே, நாம் வந்து கிராமிய படங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். வரிசையாக தொடர்ந்து பார்ப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.